இன்ன வரைக்கும் டிஎம்கே கூட்டணி தான் தேமுதிக. டிஎம்கே கூட்டணியில் தொகுதி பங்கீடு செய்து கொண்டால் சில எம்எல்ஏக்களை பெறலாம். எனவே இன்னொரு தோல்வியை தேமுதிக எதிர்கொண்டால் கட்சியே காலாவதி ஆயிரும். ஏற்கனவே கட்சிக்கான எக்ஸ்பைரி டேட்டு நெருங்கிருச்சு. போன சட்டப்பேரவை தேர்தலில் 1% கூட வாக்கு வங்கி இல்லை. யாருக்கு? தேமுதிகவுக்கு. மிக மோசமான பின்னடைவு. விஜயகாந்த் நோய்வாய்ப்பட்ட போதே தேமுதிகவும் நோய்வாய்ப்பட்டது. விஜயகாந்தை கொண்டே அடக்கம் செய்கிற போது தேமுதிகவும் அடக்கமாயிருங்கிற அளவுக்கு மோசமாயிருச்சு கட்சி. டிவிக்கும் சரி ஓபிஎஸும் சரி பெரிய செல்வாக்கோ அவங்களுக்கான வாக்கு வங்கி பெருசாக கிடையாது. நான் அப்படிங்கும்போது 6 சீட் கொடுத்தா ஒரு தகவல் இருக்குது, 3 சீட் கொடுத்தா ஒரு தகவல் இருக்குது. அது ஏற்கலையே. நான் உனக்கு முதலமைச்சர் வாய்ப்பே கொடுத்துருக்கேன். ஜசிகலா மூலமாக உனக்கு நாங்கள் தந்திருக்கக்கூடிய வாய்ப்பு முதலமைச்சர் வாய்ப்பு. நீ என்ன எங்களுக்கு எம்எல்ஏ பிச்சை போடுறியா? சட்டமன்றத்தில் போட்டியிடுறதுக்கு வேட்பாளராக நீ என்ன பிச்சை போடுறியா? நீ என்ன எங்களை என்டிஏ கூட்டணியில் ஓரம் அடிக்க வைக்கிறது? அப்போ அந்த தகவல் எதுக்காக சார் கசிவிடப்படுது? ஒன்றுபட வேண்டும் என்று பாஜக விரும்புகிறது. ஏன்னா பாஜகவை பொறுத்தவரையில் அதிமுகவோடு கூட்டணி காண்பதால் அடைய வேண்டிய அரசியல் அதிகாரத்தை அடையாமல் போய்விடுவோமோ என்கிற அச்சம் அவர்களுக்கு இருக்கிறது. அந்த அச்சத்தின் காரணமாகத்தான் அவங்க யாரையும் விட்டு கொடுக்காம ஓபிஎஸ்ஸை வெளியில் போயிடாதீங்க, நாங்கள் பேசிக்கிறோம்,